ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. திருப்பாவை இதுவரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? முதல் 5 பாசுரங்கள் முன்னுரை, அதாவது இந்த பாவை நோன்பை எப்படி கடைபிடிக்கணும், என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்றதுலாம் சொல்லியாச்சு. அடுத்து 6வது பாசுரத்துலேருந்து 15வது பாசுரம் வரைக்கும் பாகவதர்களை எழுப்புறது. 10 பாகவத பெண்களை சிறுமிகள் எல்லாம் ஒவ்வொன்றா எழுப்பிட்டு வராங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம சங்கீர்த்தனம் பாடலாம், மார்கழி மாதம் நன்னாள், பகவானுக்கு தொண்டு செய்யலான்னு எழுப்பிட்டே வராங்க. அடுத்து 16வது பாசுரத்துலேருந்து 20வது பாசுரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா சிறுமிகளெல்லாம் கூட்டிகிட்டு போயாச்சு இல்லையா. இப்போ அடுத்து கண்ணனை எழுப்ப வேண்டாமா? ஏன்னா பகவானுக்கு தொண்டு செய்யணும்னா அதுக்கு முதல்ல பகவான் எழுந்துக்கணும் இல்லையா. ஆனால் கண்ணனை நேரடியாக எழுப்பலை. பார்த்தீங்கன்னா முதல்ல நந்தகோபாலனை எழுப்பி, அப்புறம் யசோதா அம்மாவை எழுப்பி, அப்புறம் பலராமனை எழுப்பி, அப்புறம் நப்பிண்ணை பிராட்டியை எழுப்பி, பிறகு அப்புறம் தான் கண்ணனை எழுப்பணுன்ட்டு இது மாதிரி வச்சுருக்காங்க. கோவிலில் கூட பார்த்திங்கன்னா நம்ம பெருமாள் கோயிலெலாம் போனால் நேரடியாக போயிட்டு நம்ம பெருமாளை சேவிக்க போயிடக்கூடாது. முதல்ல சுற்றி இருக்கிற பிரகாரங்கள் எல்லாம் முடிச்சுட்டு சுற்றி இருக்கிற மற்ற இப்போ ஹனுமான் இருந்தால் ஹனுமான், ஆழ்வார்கள் இருந்தால் ஆழ்வார்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா தாயார் இருந்தால் தாயார், ஆண்டாள், இவங்க எல்லாரையும் முடிச்சுட்டு பிறகு நம்ம பெருமாளை சேவிக்க வரணும் அப்படின்றது தான் இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது. அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா 21வது பாசுரத்தில் கண்ணனுடைய ஏற்றங்கள் குணங்கள் பற்றி எல்லாம் சொல்லி எழுப்புறாங்க நம்ம ஆண்டாளம்மா. திருப்பாவை 21வது பாசுரம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப. ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்பன்னா அங்கே ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய பசுக்கள்லாம் அவ எப்படி பால் கொடுக்கும் அப்படின்னா, கறக்கும் பாலை நிரப்புறதுக்கு பாத்திரத்தை கொண்டு வச்சா ஒரு பாத்திரம் பத்தாது, நிறைய பாத்திரங்கள் கொண்டு வந்துச்சா அந்த பாத்திரம் எல்லாமே பொங்கி வழியும், அதுவும் நிற்காம பால் கொடுத்துக்கிட்டே இருக்குமா அந்த பசுக்கள் மீதளிப்ப. எதனால அப்படின்னா எல்லாமே கண்ணன் தொட்டு வளர்ந்த பசுக்கள் இல்லையா, அதனால பெரும் பசுக்கள் அந்த அளவுக்கு பால் கொடுத்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். வள்ளல் பெரும் பசுக்கள், பகவான் எப்படி வள்ளலோட இருக்காரு, அப்படிப்பட்ட அந்த வள்ளலான கண்ணன் தொட்டு வளர்ந்த பசுக்கள் மட்டும் வள்ளல் இல்லாமல் போயிடுமா? அதனால அவ்வளோ பால் கொடுக்குறாங்க. ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய். ஆற்றப்படைத்தானே இது போல எண்ணிலடங்கா இந்த குணங்கள்லாம் இருக்கக்கூடிய பசுக்கள் எப்படி எண்ணில் அடங்காம இருக்கோ அது போல எண்ணிலடங்கா குணங்களும் இருக்கக்கூடிய கண்ணனே அறிவுராய் எழுந்திரு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஊற்றமுடையாய். ஊற்றமுடையாய் அப்படின்னா உறுதி கொண்டவனே அப்படின்ட்டு கண்ணனை கூப்பிடுறாங்க. எதுல உறுதி அப்படின்னா தன்னை நம்பி வந்த பக்தர்களை என்னைக்கும் கைவிடக்கூடாது அப்படின்ற அந்த உறுதி கொண்டவனா கண்ணன். அதனால ஊற்றமுடையாய் பெரியாய். பெரியாய்ன்னு இந்த இடத்துல எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா பகவான் பெரியவர் தான், இருந்தாலும் இந்த இடத்துல என்ன அர்த்தம் வருதுன்னா வேதமே அளக்க முடியாத பெருமைகள் கொண்டவர் அப்படின்ட்டு. ஏன்னா வேதங்கள் தான் எல்லாரும் பகவான தேவதைகள் பற்றிலாம் எடுத்து சொல்லக்கூடியது வேதங்கள். அப்படிப்பட்ட வேதங்களே இல்லை பகவானுடைய பெருமைகள் என்னால் சொல்லி முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளோ பெருமைகள் உடையவர் அப்படின்றதுனால பெரியாய். உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே அப்படின்னா, அதாவது இந்த உலகத்துக்கே ஒளி ரூபமாக அவர் தான் காட்சி கொடுக்கிறார் அப்படின்றதுல சுடரே. தூயிலழாய் எழுந்திரு. மாற்றார் உனக்கு வழி தொலைந்துன் வாசற்கண். இந்த இடத்துல ராமாயணத்தில் அந்த காக்காசுரன், அந்த காக்கா வடிவத்தில் ஒரு அசுரன் வருது இல்லையா. அப்போ அந்த காக்காசுரன் ராமர்கிட்ட அபச்சாரம் பட்டதுனால எல்லா இடத்துக்கும் போயிட்டு வேற யாருமே உதவி செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொன்ன உடனே மாற்றார் உனக்கு வழி தொலைந்துன் வாசற்கண், வேற கதி இல்லாம உன்னோட காலில் விழுந்துச்சே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றாங்க ஆண்டாள். ஆற்றாது உன் அடிப்பணியுமா போலே. இப்போ எதுக்கு அந்த விஷயத்த சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த காக்காசுரன் எப்படி எல்லா இடத்துக்கும் போயிட்டு மற்ற எல்லார்கிட்டையும் உதவி கேட்டு யாருமே உதவி செய்ய முடியாதுன்னு போது கதி இல்லாம உன் காலில் விழுந்துச்சு, அதே போல ஆற்றாது உன் அடிப்பணியுமா போலே. எங்களுக்கும் வேற வழி இல்லை, நாங்களும் உன்னுடைய பக்தர்கள் தான், வேற வழி இல்லாம வேற கதியே இல்லாம உன்னோட காலில் இப்ப நாங்க விழறோம், போற்றியாம் வந்தோம், அதுவும் உன்னோட நாம சங்கீர்த்தனம் பாடிக்கிட்டே வந்திருக்கோம். குழந்தையலோர் எம்பாவாய். உன்னை நம்பி தானே வந்திருக்கோம், அப்ப பக்தர்களை கைவிடக்கூடாதுன்னு நீ உறுதி வச்சிருக்கல்ல, நாங்க வந்திருக்கோம், எங்களுக்கும் அந்த அருள் புரியணும் அப்படின்ட்டு ஆண்டாள் வேண்டாங்க. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.